புஸ்தகம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க சும்மா இருந்தாலே உங்களுக்கு யுத்தம் ஆண்டவர் செய்வார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க சும்மா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நீங்க நான் செயல்பட போறேன், நான் செய்ய போற இந்த காரியத்தை நான் செய்ய போறேன்னீங்கன்னா அந்த காரியங்கள்ல தோல்வி. ஆனா நீங்கள் அமைதலா இருக்கும்போது, நீங்க சும்மா இருந்தா, நீங்க மௌனமா இருந்தா, நீங்க அமைதலா இருந்துட்டா கர்த்தர் சொல்றாரு, நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்கு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு இந்த காலவேளையில நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கிடுங்க. யோபுல 13ஆம் அதிகாரம், யோபு 13ஆம் அதிகாரம், அதுல 5வது வசனத்தை பாருங்களேன். 13:5 நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ நீங்க அமைதலா இருந்தாலே நீங்க ஞானி ஆயிருவீங்க. நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி சொல்லும் பொழுது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். நீ பேசாம அமைதலா இருந்தா நீ ஞானி, நீ அறிவாளி, நீ பெரிய ஆளுன்னு பைபிள் சொல்லுகிறது. யோபு 40ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, யோபு 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்க வாசிக்கும் போது, இதோ நான் நீசன், நான் உமக்கு முன்பாக மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் சொல்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோபு சொல்றார், நான் பேசாம இருப்பேன், நான் அமைதலா இருப்பேன், நான் மௌனமா இருப்பேன், நான் வாயை பொத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளைகளவே நம்ம திட்டுறோம், வாயை பொத்திக்கிட்டு அப்படின்னா பிள்ளைகளுக்கு கோபம் வந்துடுது. உண்மையா இல்லையா? உண்மை தானே? நானே உங்களை சொல்றேன், கொஞ்சம் வாயை பொத்துங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் நமக்கு கோபம் வந்துடும். ஆனா யோபு சொல்றான், நான் என் வாயை பொத்திக்கிறேன், நான் என் வாயை பொத்துறேன், நான் பேச மாட்டேன், நான் அமைதலா இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இதை தாவீது அங்கே மோசையை கொண்டு சொல்றாரு, நீ ஊமையா அமைதலா இருந்தா, நீ சும்மா இருந்தா உனக்கு யுத்தம் பண்ணுவேன், நீ ஜெயிச்சிருவ. யோபு சொல்றாரு, என் வாயை பொத்திக்கிறேன், நான் பேச மாட்டேன்றாரு. சாலமோன் சொல்றாரு, பேசாது இருந்தால் மூடன் ஞானியாகுவான். ஆனா தாவீது சில காரியம் சொல்றார். தாவீது ஒரு சில விஷயங்களை சொல்றார். சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. சங்கீதம் 39ல அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி போடுவேன்றான். ஏன் அப்படி கடிவாளத்தால் அடக்கி போட்டுருவானா? துன்மார்க்கர் என்னை சுத்தியில் இருக்கிறாங்க, நான் என்ன பேச போறேன், எப்படி இவனை மாட்டி விடலாம், இவனை எப்படி அழிக்கலாம், இவன் வார்த்தையை வச்சு இவனை ஒன்னும் ஆக்கிடலான்னு என் மேல கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான், என்னை சுற்றிலும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், எப்போ விழுவேன்னு பார்க்கறான், எப்போ என் வாழ்க்கை அழியும்னு பார்க்கறான். இவன் ஒரு வார்த்தையாவது விட்டுற மாட்டானா, இந்த வார்த்தையை பிடிச்சி இவனை ஒன்னும் ஆக்கிறோம்னு சத்துருக்கள் என்னை சுற்றில் இருக்கிறாங்க. என் நாவினால் பாவம் செய்தபடிக்கு நான் என் வழியை காத்துக்கொள்ளணும், ஏன்னா துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாய். துன்மார்க்கர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சுக்கிடுவீங்க உங்க கூட எல்லாரும் நல்லவங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிடுவீங்க, எல்லாரும் நம்ம சொல்றதை கேட்பான்னு நினைச்சுக்கிடுவீங்க. என் கூட இருக்கிறவங்களாம் நியாயமானவங்க, நல்லவங்க, ரொம்ப சூப்பரானவங்க, என் பேச்சை கேட்பாங்க, என் நியாயத்தை எடுத்துக்கிடுவாங்க, நான் என்ன சொன்னாலும் சரிமாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஏன்னா நம்மளை சுற்றிலும் ஒரு சிலர் நல்லவங்க இருந்தாலும் ஒரு சில சத்துருக்கள் இருக்கு, சில பிசாசு இருக்கு. எப்படியாவது உங்க வாயின் வார்த்தையை வச்சு உங்களை பிடிக்கிறதுக்கு பிசாசு சில ஆளை வச்சிருக்கிறான். அதனால நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும். கடிவாளத்தை வச்சு உங்க வாயை பூட்டி வச்சிருங்க. எங்க பேசணும் அங்க பேசுங்க, எங்க பேசக்கூடாது அங்க பேசாதீங்க. ஏன்னா சத்துருடைய வேலை அதுதான், உங்க வார்த்தையை வச்சே உங்களை தாக்குவான். ஒண்ணுமில்ல, ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 40 நாள் உபவாசம் இருந்த உடனே அவரை சோதிக்கிறதுக்கு பிசாசு வந்தானா. கல் எடுத்து பசி உண்டாயிட்டான். உடனே பிசாசு என்ன சொல்றான்? நீ அவர் வார்த்தையை வச்சே அவரை அடிக்கிறான் பாருங்க. என்ன சொன்னா? இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடுங்க, பைபிள் சொல்லுது இல்ல, இந்த கல்லை நீங்க அப்பமா மாத்திடுவீங்கன்னு, மாத்துங்க
பிசாசு சொல்லுது. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தையை வச்சே வார்த்தையை ஜெயிச்சார். எப்படி? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னாரே. அப்போ பிசாசு என்ன செய்வான்னா நம்ம வார்த்தையை வச்சே நம்மளை அட்டாக் பண்ணுவான். நீங்க நினைச்சுக்கிடுவீங்க நான் சரியா இல்லை, நான் வாய் தவறி ஒரு வார்த்தை விட்டுட்டோம், அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சே உங்களை அப்படியே கொல்லுவான். சில விசுவாசி சொல்லுவாங்க, நான் செத்துருவேன் சீக்கிரம், வார்த்தை விட்டுறோம், நான் எங்கிட்டாவது போய் போறேன், வார்த்தையை விட்டுறோம். ஏன்னா இந்த வார்த்தை யார் பிடிச்சுக்கிடுவா? பிசாசு. ஏன்னா தாவீது சொல்லுகிறான், என்னை சுற்றிலும் சத்துரு இருக்கான், எப்படா இவன் வார்த்தையை விடுவான், பிடிச்ச. ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது? அடிக்கடி ஐயா சொல்லுவார் பாருங்க, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ பிசாசும் இந்த வார்த்தையை கனம் பண்றான், ஆண்டவரும் வார்த்தையை கனம் பண்றாரு. அப்போ உங்க வாயின் வார்த்தை சரியா இருந்ததுன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க வாயில நான் செத்து போயிடுவேன், நான் எங்கடா ஓடிடுவேன், நான் தற்கொலை பண்ணிடுவேன், நான் என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான், இனி என் வாழ்க்கை போச்சு, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ செய்ய வேண்டியது, நீ கடிவாளத்தால் அவன் வாயை போட்டு அடக்கி வச்சுக்கோ. கடிவாளத்தை வச்சு உன் வாய்க்கு ஒரு லாக் பண்ணி வை. அது சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். அப்போ தாவீது சொல்றாரு, என் வாயை கடிவாளத்தால நான் அடக்கிடுவேன். இரண்டாவது அவர் சொல்லும்போது சொல்றாரு, இரண்டாவது வசனம், நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன். முதலாவது கடிவாளத்தை போடு, இரண்டாவது நீ ஊமைனே நினைச்சுக்கோ. நான் ஒரு ஊமைப்பா. ஊமை பேசுமா? ஊமை பேன்னு தான் சொல்லும். ஆக்ஷன் தான். சில இடத்துல இந்த ஆக்ஷனே ஆபத்தா போயிடும். அதனால ஊமைன்னு அமைதியா ஊமையா இருந்துரு. கடிவாளத்தை வச்சு வாய் அடக்கு. ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணணும். நீ மௌனமாய் ஊமையனாயிரு, கர்த்தர் யுத்தம் பண்ணணும். அப்போ தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அமைதலா இருக்கணும். வாய மௌனமாகி. மூணாவது சொல்றார், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நல்லதையும் பேசாத. எப்ப எனக்கு எதுக்கு வம்பு? நலமானதையும் பேசாமல் அமர்ந்து. நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செஞ்சாலும் எனக்கு என்ன வந்துச்சான்? துக்கம் அதிகரித்தது. நீங்க பாருங்க, ஊமையா இருந்தானா, மௌனமா இருந்தானா, கடிவாளத்தை போட்டோம்னா, நலமானதையும் பேசலையா, 4 விஷயம் சொல்றான். இந்த 4ம் செஞ்சும் அடுத்து என்ன சொல்லுது? ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. அல்லேலூயா. ஏன் அப்படி அதிகரிச்சது? அதுக்கு கீழே தான் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன். ஏன் நீங்க யோசிப்பீங்க, ஏன் மௌனமா இருக்கணும், ஏன் நல்லதையும் பேசக்கூடாது, ஏன் ஊமையா இருக்கணும், ஏன் கடிவாளத்தை போடணும் அப்படின்னா அதுக்கு தான் பதில் சொல்றாரு தாவீது. என்ன சொல்றாரு? 5வது வசனம் பாருங்க, 6வது வசனம் பாருங்க. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். ஏன்னா உங்க கூட இருக்கிறவன் எல்லாருமே எப்படி திரிகிறான்? வேஷம் போடுறான். நல்லவன் அல்ல, நம்பிராதீங்கம்மா சிஸ்டர் பிரதர், நம்பிராதீங்க. உங்க கூட அலையிறான் பாருங்க, அவன் வேஷமாகவே திரிகிறான். ஆனா சில நேரங்களில் நம்ம எல்லாரையும் நம்பிடுவோம். இவன் நல்லவன், இந்த அம்மா நல்லவங்க, இந்த பிரதர் நல்லவர், நம்ம நம்பிடுவோம். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் வேஷமாகவே திரிகிறான். அப்ப இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஆட்களோடு நம்ம வாழ்றோம்? வேஷக்காரர்களோட வாழ்றோம். பக்கத்துல சொல்லுங்க, ஒரே வேஷக்காரகம்மா. அல்லேலூயா. எங்க ஊர்ல கிறிஸ்தவன்னு சொல்ல மாட்டாங்க, தூத்துக்குடியில. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவங்க வேதக்காரங்க. யாருங்க இவங்க? வேதக்காரங்க. வேதத்தை சுமக்கிறதுனால நமக்கு என்ன பேரு? இவங்க வேதக்காரங்க. ஏன்னா இவங்க சொன்னா நடக்கும், இவங்க பேசினா வலிக்கும், இவங்க எதையாவது சொல்லிட்டான்னு அப்படியே நடக்கும். இவங்க சொன்னதை கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓய், அவங்க வீட்டுக்கு எதுவும் செய்வன வச்சிடாதீங்க, அவங்க வேதக்காரங்க. கோடாங்கி அடிச்சுட்டு வருவான் ராத்திரி, நல்ல காலம் பிறக்கும்னு. சக்கம்மாம்பா. சக்கம்மா கூட அந்த இடத்துல வந்துக்கிட்டு வேதக்காரக வீடுன்ட்டு ஓடிடும். ஏன்னா சக்கம்மாவுக்கே தெரியும், இது வேதக்காரக வீடு, இது ஜெபிக்கிறவங்க வீடு, இது பைபிள் வாசிக்கிறவங்க வீடு. ஏன் நம்ம அமைதலா இருக்கணும் அப்படின்னா, நீங்க அமைதலா இருந்து தேவன்கிட்ட பேசுறீங்கன்னா, வேதக்காரக ஜோம்ன்ற ஜெபத்துக்கு வேதமே உனக்கு பதில் சொல்லும். கர்த்தர் பதில் தருவார். நீங்க சண்டை போட வேண்டாம், நீங்க வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நீங்க யாரையும் அடிச்சு தூக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், நான் தூக்கிறேன்ட்டாரு. நீ சும்மா இருந்தால் உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுவார். எனக்காக ஏதாயினும் ஒரு காரியம் கர்த்தர் செய்வார் நம்பிக்கை நமக்கு வேணும். அல்லேலூயா.
நான் சொல்றான், வேஷமாகவே திரிகிறான், விருதாவா சஞ்சலப்படுறான், வேஸ்டா உழைக்கிறான், சம்பாத்தியங்கள்லாம் விருதாவா போகுது, சம்பாதிக்கிறான், அப்படியே பணமெல்லாம் விருதாவா போகுது. இன்னைக்கு எடுத்துக்கிடுங்க, இந்த உலகத்தாரெல்லாம் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு சினிமாவுக்கு போய் உழைச்ச பணத்தை சினிமாவில் கொண்டு போடுறான். சினிமா என்ற விபச்சாரத்தில் கொண்டு போய் பணத்தை போட்டு வாழ்க்கையை தொலைக்கிறான். இன்னைக்கு தேட்டரா பாருங்க, இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் தேட்டரா கூட்டம், கூத்தாடிகளுக்கும் சினிமா விபச்சாரங்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையை தொலைக்கிற வாலிபர்கள். பெத்த தாய்க்கு ₹1 சோறு போட மாட்டான், ₹2000 டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போறான். அறிவில்ல, கூறு இல்ல, குப்பையா, வாழ்க்கை விருதாவா போகுது. என்ன சம்பாதிக்கிற? அம்மா கஷ்டப்படுது, அம்மாவை கொண்டு போய் அனாதாசிரமத்தில் சேர்க்கிறான், அப்பாவை போய் அனாதாசிரமத்தில் சேர்க்கிறான். பிள்ளைகளை நேசிக்க தெரியல, சாராயம் குடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான், சாராய போதையில் அடிமையா இருக்கிறான். ஆனா சினிமான்னு வந்த உடனே செலவழிக்கிறதுக்கு பணத்தை பிச்சை எடுத்தாவது படம் பார்க்க போறான். அறிவு வேண்டாம், கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ண வேண்டாமா? உன் வாழ்க்கை எப்படி தரங்கட்டு போகிறது? சினிமாக்காரன் சோறு கொடுப்பானா? சினிமாக்காரன் உன்னை பார்ப்பானா? இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் உன்னை பார்க்க முடியுமா? நீ யார் பின்னாடி போடுறிய, அவங்க உன்னை தூக்கி விடுவாங்களா? இல்ல, யாரும் உன்னை பார்க்க முடியாது. உன்னை பார்க்கிறது பைபிள் சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை விசாரிக்க முடியும். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த வேஷமான உலகத்துல, விருதாவா சம்பாதிக்கிற உலகத்துல, ஆஸ்தியை செலவழித்து அது அருவருப்பாக்குகிற ஜனங்கள் மத்தியில கர்த்தருக்காக வாழுகிற ஒரு ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் அந்த ஜனம் எப்படி இருக்கணுமா? மௌனமா இருக்கணுமா? ஊமைகளை போல இருக்கணுமா? பேசாது இருக்கணுமா? நலமானதையும் பேசாமல் அமர்ந்திரு. ஏன்னா காலம் கொடுமையானது, காலம் கடைசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பல உபாய தந்திரங்கள், பல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. டெக்னாலஜியில் நம்ம தப்பே பண்ணாட்டால் நம்ம தப்பு பண்ண மாதிரி யூகிச்சு சினிமா படம் எடுக்கிற, நம்ம மூஞ்ச வச்சே படம் எடுக்கிற அநேக ஆப்ஸ், அநேக டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதில் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊமையா இருப்பா, பேசாம இருப்பா, மௌனமா இருப்பா, நலமானதையும் பேசாத, வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போடு. அல்லேலூயா. 4வது வசனத்தில் பாருங்களேன், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன். இந்த உலகத்துல என்ன சிஸ்டர் சொல்றீங்க? இந்த உலகம் எப்படி நிலையற்ற வாழ்க்கை, நிரந்தரம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவன் நாளை கழிச்சு இல்லை, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. வாழ்க்கை சொல்லுகிற பாடம் என்ன? நாம் எல்லாரும் நிலையற்றவர்களா இருக்கிறோம், நிலையில்லாத வாழ்க்கை வாழ்றோம். இந்த நிலையில்லாத வாழ்க்கையில தான் நம்ம கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம், நிலையான இயேசு என்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த பூமியின் வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, நாளைக்கு விடியுமான்னு தெரியாது. எத்தனையோ மனுஷர்கள் காலை சூரியனை பாராமல் இரவை பார்த்தவர்கள் பகலை பார்க்கவில்லை. ஆனா கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார்னா அவர் கொடுத்த ஜீவன். அமைதலா இருப்போம், மௌனமா இருப்போம், பேசாதிருப்போம், ஊமையனா இருப்போம், கடிவாளத்தை போட்டு அடக்கி வைப்போம். காரணம், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதா சஞ்சலப்படுகிறான். எப்போ நீ அழிவேன்னு ஜனங்கள் யோசித்துட்டு இருக்கிறாங்க. அதன் நடுவில் கர்த்தருக்காக வாழுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் அமைதலா இருக்கணும்னா கர்த்தர் யுத்தம் பண்ணும்படி அமைதலா இருப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்ணை மூடி. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணுமா? உங்க பட்சத்துல கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணணுமா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்கள் ஊமையனா இருங்க, அமைதலா இருங்க, பேசாதிருங்க, மௌனமா இருங்க, வாய்க்கு கடிவாளத்தை போடுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எனக்காக பேசுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அது யாரா இருக்கட்டும், அது அரசியல்வாதியா இருக்கட்டும், அது போலீஸா இருக்கட்டும், அது பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும், ஊர் தலைவரா இருக்கட்டும், ஊர்ல பெரிய மனுஷன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு யுத்தம் பண்ணுகிறவர் என் தேவனா இருக்கிறார். நீ பார்வோனுக்கு ராஜாவா இருக்கலாம், எகிப்துக்கே ராஜாவா பார்வோன் இருக்கலாம். ஆனா எனக்கு தேவன் இருக்கிறதுனால பார்வோன் என் வார்த்தையின்படி தான் செய்யணும், பார்வோனே என் காலுக்கு கீழே தான் கிடக்கணும். நீ ராஜாவா இருந்தாலும் ஜெபிக்கிறவன் காலுக்கு கீழே தான். நீ தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினா, நீ பெரிய ராஜாவா இருந்தாலும் ஓ முன்னாடி முழங்கால் போட்டு தான் ஆகணும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவன். நீ ஊமையனாயிரு. அருமை சகோதரியே, நீ அமைதலாரு. பிரதர், நீங்க அமைதலாருங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒருவரே தெய்வம். அந்த சராசரங்கள்
வானங்களை படைத்த கர்த்தர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு நன்றி ராஜாதி ராஜாவே.